நாடு முழுவதும் உள்ள பல்வேறு வரி விதிப்பு முறைகளுக்கு மாற்றாக ஒரே சீரான வரி விதிப்பு முறையான ஜிஎஸ்டி முறை நாளை நள்ளிரவு முதல் அமலுக்கு வருகிறது. இந்த வரி விதிப்பு முறையை அமல்படுத்துவதற்காக நாளை இரவு 12 மணிக்கு நாடாளுமன்ற கட்டடத்தின் மைய மண்டபத்தில் மிகப்பெரிய விழாவுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதில் குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி, துணை குடியரசுத் தலைவர் ஹமீத் அன்சாரி, பிரதமர் நரேந்திர மோடி, மக்களவை சபாநாயகர் சுமித்ரா மகாஜன் உள்ளிட்டோர் இந்த நிகழ்ச்சியில் பேச உள்ளனர். இந்த விழாவில் பங்கேற்கும்படி அனைத்து மாநில முதல்வர்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. நாட்டின் சுதந்திர பொன் விழாவுக்கு பின் நாடாளுமன்ற கட்டடத்தின் மைய மண்டபத்தில் இந்த விழா நடக்க இருப்பது குறிப்பிடத்தக்கது. ஜிஎஸ்டி அறிமுக விழாவை முன்னிட்டு நாடாளுமன்றத்திற்கு பாதுகாப்பு ஏற்பாடுகளும் பலப்படுத்தப்பட்டுள்ளன. இதைத் தொடர்ந்து அறிமுக விழாவை சிறப்பாக நடத்துவது குறித்து இன்று இரவு 10 மணிக்கு நாடாளுமன்ற மைய மண்டபத்தில் ஒத்திகை நிகழ்ச்சிக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பாஜக அரசின் சாதனைகளில் முக்கியமானதாக இந்த வரி விதிப்பு முறை அறிமுக விழாவில் கட்டாயம் பங்கேற்கும்படி பாஜக மற்றும் கூட்டணி கட்சி உறுப்பினர்களுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. ஆனால் இந்த கூட்டத்தில் பங்கேற்பது குறித்து காங்கிரஸ் கட்சி சார்பில் இன்னும் உறுதியான முடிவு எதுவும் எடுக்கப்படவில்லை என்று அக்கட்சியின் செய்தி தொடர்பாளர் ரன்தீப் சுர்ஜிவாலா தெரிவித்துள்ளார். மேலும் குடியரசுத் தலைவர் முன் வரி விதிப்பு தொடங்கப்படுவது ஏற்புடையது அல்ல என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே ஜிஎஸ்டி அறிமுக விழாவில் பங்கேற்கப் போவதில்லை என மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி கூறியுள்ளார். செல்லாத ரூபாய் நோட்டு அறிவிப்பு போல ஜிஎஸ்டியிலும் மத்திய அரசு தேவையில்லாத அவசரத்தை காட்டுகிறது என்று அவர் கூறியுள்ளார்.